விஜய் அண்ணா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா என் ஆஃபீஸில் இருப்பேன். அதை வச்சு தான் என்னை மிரட்டிட்டும் இருக்காங்க. ஓ, நீங்கள் பனையூரை விட்டு வெளியே வர மாட்டீங்கல்ல? நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நான் வேணா பனையூர் வரேன். பிக் பாஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்க இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. முன்னாடி வேலூர் பரப்புரில் விஜய் பேசுனது கொஞ்சம் கூட சரியே இல்லை, அவர் பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி 50-50 இருக்கட்டும், 500 ஆக்கிடாதீங்க. காலை அப்படியே முட்டை வரும்போது பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த 2 புல்லுக்கட்டு அதை அந்த காலை கிட்ட காட்டுறான். உங்களுடைய ரசிகர்கள் போய் புல்லுக்கட்டை காமிச்சு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா திரும்பி எல்லாம் இங்க போராட யாருக்கும் திராணி இல்லைன்னு அதுக்காக பயந்து நான் அந்த வீடியோவை டிலீட் பண்ணவும் மாட்டேன், என் கருத்துக்கள்ல இருந்து பின்வாங்கவும் மாட்டேன். என்ன மிரட்டினா பரவாயில்ல, ஆனா என்னை சார்ந்தவங்களையும் மிரட்டுறனால இத சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா அவங்கள விட்டுருங்க. முன்னாடி வேலூர் பரப்புரில் விஜய் பேசுனது கொஞ்சம் கூட சரியே இல்லை, அவர் பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி கரூரில் 50 இருந்ததை இப்போ 500 மாத்திராதீங்க அப்படின்ற மாதிரி கோவமாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்த நிலையில மறுபடியும் இப்போ 2வதா இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லா சோஷியல் மீடியா சைட்லேயும் என்னை கடிச்சு வச்சிட்ருக்காங்க. உங்களுடைய ரசிகர்கள், ஆமாம் அவங்க ரசிகர்கள் மட்டும்தான், ஏன்னா இன்னும் அரசியல் வயப்படலையே. இந்த மைனர் பசங்க கிட்ட இருக்கிறது முக்கால்வாசி என்னமோ ஃபேக் ப்ரொஃபைல் மட்டும்தான். ஒரு பெண்ணுக்கு சோஷியல் மீடியாவில் முக்கியமாக எவ்வளோ மரியாதையும் எவ்வளோ மதிப்பும் எவ்வளோ பாதுகாப்பும் உங்கள் ரசிகர்கள் மத்தியில் இருக்குன்றத அந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனை டைம் இருந்தால் படிச்சு பாருங்க. அதாவது தனக்கு விஜயோட ரசிகர்கள் தொல்லை கொடுக்கறதாகவும் தன்னோட குடும்பத்தையும் தன்னையும் மிரட்டுறதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் என்கிட்ட எதுவா இருந்தாலும் நேரடியா மோதுங்க விஜய் அண்ணா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, நான் வேணா பனையூர் வரவா, எனக்கு தோணுன கருத்தை நான் பேசினேன், அந்த வீடியோவை டெலிட் பண்ண சொல்லி என்ன ஃபோர்ஸ் பண்றீங்க, கண்டிப்பா டெலிட் பண்ண முடியாது, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப போல்டா இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க.